Jimmy sir. We were hi to the press and media. Please, thanks for coming. Thank you so much. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு. முதல்ல நன்றி ஸ்டார்பா ஒரு ப்ரொடியூசர்ஸ் நரேஷ் அண்ட் ஹிஸ் டீம். அப்போ நன்றி the most controversial cinema பையன் அபிஷேக் ராஜா சார். ஸோ கான்ட்ரவர்சிக்கே பண்ணாரு. ஒரு படமான சர்ச்சை பண்ணிருக்காரு. ப்ரொடியூசர் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல, அதை கேட்டு சொல்றேன் அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் குவாய்ட்டா இருந்தோம். பட் ஒரு கிரியேட்டிவ் டீம் என்னன்னா, எப்பவுமே சின்ன வயசுல இருந்து மினிஸ்டர் இருக்கிறேன். எப்பவுமே புது நியூ கமர்ஸ் புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன். நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா நியூ டைரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போசர் ஒர்க் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. வெற்றிமாறன் இருக்கட்டும், அட்லியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், so many people. நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் 23 படம் இருக்கு நடிச்சு வெளியே வந்திருக்கு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் 17 ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். நிறைய நியூ ஃபேஸஸ், நியூ ஹீரோயின்ஸ், நியூ சிங்கர்ஸ், நியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒர்க் பண்றேன். அதனால நம்ம என்டோர்ஸ் பண்ணும்போது என்ன என்டோர்ஸ் பண்ணலாம்? கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நிறைய கேட்டிருக்காங்க பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன், கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஒண்ணு நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணலாம். ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்க்கு வந்து பிரைன் ஃபேஸா பண்ணிருந்தேன். அப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. மேனேஜர்ஸை கான்டாக்ட் பண்ணணுமா, டிரெக்டர்ஸை பார்க்கணுமா, ஏடிஸை பார்க்கணுமா, எந்த ஆஃபீஸ் போகணும், அது இன்னைக்குமே வந்து ஒரு கொஸ்டின் இருக்காங்க. டிரெக்டர்ஸா இருக்கட்டும், சிங்கர்ஸா இருக்கட்டும், கேட்பாங்க எங்க பார்க்கணும் சார், யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சரா நமக்கு வந்து ஆப் அமையிறது வந்து ஒரு ப்ளஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து கியூரேட் பண்ணி பொசிஷன் பண்றாங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ், ப்ரொடியூசர்ஸ், டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நினைச்சேன். நான் தாட் நம்ம ஒரு பகுதியை இருக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. நம்ம கண்டிப்பா இதுல ஒரு பகுதியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணதுதான் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ். ஐம் ரியலி ஹாப்பி. இது வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமா நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்றேன். டெஃபினட்டா வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமா இந்த ஆப் அமைச்சு கொடுக்கணும்னு நான் நம்புறேன், வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட். தேங்க்யூ. ஐயா வந்து கண்டென்ட் பிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நேரம் கழிக்கிறோம் ப்ளீஸ். அவரை தொடர்ந்து நான் நிறைய இடத்துல வந்து இவர்தான் ஃபாதர் ஆஃப் மூவி தமிழ் சினிமா கூப்பிட்டுருக்காங்க. வயசு கிடையாது அவருக்கு. கன்யா ஸ்ரீகுமார் இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ற சகல டேலண்ட்டையும் ஒரு விதத்துல அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவரோட படங்கள் மூலமா பேக் பிரேக்கிங் ஃபிலிம்ஸ். அவரையும் நேரம் கழிக்கிறோம். கேன் யூ ஹேவ் தி கார்ட்லெஸ் மீட் ப்ளீஸ். ஸ்டார்டோட ஆரம்ப காலத்திலேருந்தே வி ஹேட் சிவி சார் பீன் பார்ட் ஆஃப் திஸ். முருகனை நேற்று தான் அழைச்சேன். முருகன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆப்பை பத்தி வரேன்னு சொல்லிட்டாப்ல. வருகை நன்றி. தனஞ்சயன் சார் போடியம் தானா? பார்த்திபன் சார் தனஞ்சயன் சாருக்கு போடியம் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ப்ளீஸ். அப்படி இருக்குப்பா, நீங்க பேசுங்க. குட் ஈவினிங். ஸ்டார்டா அப்படின்ற ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஐடியா for the entire team of Startup, particularly the producers, Naresh sir and the team, and the creative director, he's like my son. Okay, I'm so proud of him all the time. என்னுடைய மகன் மாதிரி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அபிஷேக் உயர்ந்து மிக பெருசு, பெரிய டேலண்ட். அண்ட் அவ்வளோ பெரிய டேலண்ட் வந்து ஏன் படம் டைரக்ட் பண்ணலான்னு கேட்டு இருப்பேன். அடுத்த ஆரம்பிக்கும் சொல்லிட்டு இருந்தாரு, எந்த படம் தான் நினைச்சேன். ஆனா இது படம் இல்லை, இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாரு. அந்த ப்ரொமோஷன் யாரும் அவர் டிஆர் ஜெயபிரகாஷ் சார். ஜெயபிரகாஷ் அவர் வந்து எங்க போனாலும் ஒரு லைவ் வயர் எனர்ஜி. ஒன் திங் கேரண்டி இஸ் தட் தி மோஸ்ட் டேலண்டட். அவர் கூட கிட்டத்தட்ட 12-15 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். தி மோஸ்ட் டேலண்டட், மோஸ்ட் லைவ் வயர், மோஸ்ட் எனர்ஜெட்டிக், அதோட மோஸ்ட் கமிட்டட் பர்சன் ஃபார் எனி காஸ். ஒரு படமா இருந்தாலும் சரி, ஆக்டிங் இருந்தாலும் சரி. அண்ட் திஸ் ஸ்டார்டா அதுக்கு பாருங்க, அந்த ப்ரொமோஷன் எல்லாத்தையும் ப்ரொமோஷன் எல்லாத்தையும் so committed, so brave person. அவருடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையா இருக்கும்.
சினிமாங்கிறது பல பேரோட கனவா இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஷாக்கிங்கான விஷயம், லக்கிலி அதுல சொல்ல போனா ஒரு பிலோ 30ல நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இங்க டிவி சார் தவிர்த்து வேற யாரும் பெருசா கிடையாது. அந்த அந்த ரோலை கேரி பண்றதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க, இப்படிதான் இருப்பாங்க. இப்போ இவ்வளவு டேலண்ட்ஸ், இவ்வளவு நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோட இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சரியான வே இருக்கிறது இல்ல. யாரை அப்ரோச் பண்றது, என்ன மாதிரி அப்ரோச் பண்றது. அதே சமயத்துல இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்படுறாரு, ஒரு டைரக்டர் ஆசைப்படுறாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்க கிடைக்கிறது இல்ல. ப்ராப்பரான அளவுல அந்த அதுக்கான பிசினஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது இல்லை. லக்கிலி நம்ம ஜி சார் வந்து ஜாலியா இந்த பக்கம் வந்து ஃபுல்லா மியூசிக் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் வரிசையா படம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கணும். விரல்விட்டுன்றது கூட இல்லை. அப்போ ஒரு பெரிய கேப் இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் நியூ ஜெனரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதை வந்து பிரிட் பண்றதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாம இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனா இந்த ஸ்டார்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டேலண்ட்ஸ் உள்ள வரட்டும். நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இந்த இதுக்குள்ள வந்து ஒரு ஆர்டிஸ்டா ஒருத்தர் உள்ள வர முடியும், ப்ரொடியூசரா டைரக்டரா ஒருத்தவங்க உள்ள இருக்க முடியும். அவங்க அதுல இருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட் எடுத்துக்க முடியும். ஒரு ப்ரொஃபஷனலா அதுலயே வந்து ஒர்க் ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா என்ன மாதிரினா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கூல்டு பர்சனை அந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறது. பர்டிகுலரா இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட் வந்து இது வந்து உதவியா இருக்கும், அதை விட அதிகமா இண்டஸ்ட்ரிக்கு உதவியா இருக்க போகுது. தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர். ஒரு உண்மையான ஷோ. இவர் ஸ்டேஜ் ஏறிட்டாருன்னா இவரோட ஃபேன் பாய் ஆயிடுவேன் நான். தேங்க்யூ. சார் ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி என்கிட்ட பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த சினிமா வந்து முன்னால வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக மெத்தடாலஜிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ப்ரொடக்ஷன்ல வந்து சில அவுட்லெட்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நீட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க. பட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ ஒரு சரியான கோஆர்டினேஷனோ இங்க ரொம்ப நாளா இல்லை. தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமா டிராவல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரியல் டேலண்ட்ஸும் சரி, அந்த ரியல் டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு. இப்போ நாங்கள் கேப்பை ஃபில் பண்ணுறதுமா அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. I appreciate your efforts, sir. I wish the platform support is very big and to be benefit to everyone in the industry. Thank you. Good luck. ஆப்பிள்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ரன்னிங் மந்த்ரி மாதிரி. கோபி தம்பி விட்டு என்ன சொன்னேன், லூப்பை போட்டு ஒரு பாப்போம். ஆலன் சாமுவேல் ஹெல்ப் அங்கன்ற ஒரு என்ஜிஓ நடத்துறா. ஸ்டாண்டா பசங்க நான் சொல்லும் போது கேக்குறீங்க. இந்த ஆலன் சாமுவேல்னா 3 கை குழந்தைங்களை வச்சுன்னு பொண்டாட்டிக்கிட்ட அசுவசியமா திட்டு வாங்கிட்டு ரோடா போய் சோறு போடுறதா அவனோட வேலையே. ப்ரீ லாக்டவுன் டயத்துல ஒரு பிளாங்கெட் ரைஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு தினைக்கும் அவனோட கிளவுட் கிச்சன்ல இருந்து ஒரு 250ல இருந்து 300 ஹோம்லெஸ் பீப்புள் சாப்பிட்டு இருக்காங்க டெய்லி இன் சென்னை. சோ ஆலன் சாமியோட ஹெல்ப் அங்கர். தேங்க்யூ சுவாதி. ஹெச்ஓஎச்சோட ஏவி ஜி சார் கூட எப்படின்னா வந்து இந்த கேள்வி கொடுக்கப்படும் தட்டிக்கு திறக்கப்படும் மாதிரி நான் அவரை எதுலாம் டாக்டர் பண்ணிருக்கேன்னு அளவே கிடையாது. ஒரு ஆளு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், ரோட்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நார்மலா நடந்துட்டு இருக்குது. பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட் டியூரிங் தி லாக்டவுன். அப்போ அபிஷேக் கிட்ட ஐ வாஸ் கமிங் அண்ட் அப்ரோச்சிங் மீ பீங் அ சிம்பிள் பர்சன். அதாவது நார்மலான ஆளுங்க இதை பத்தி பேசும்போதோ அல்ல இதை பத்தி யார்கிட்ட சொல்லும் போதோ nothing happens across. But when somebody on the industry or someone comes forward, ஒரு சின்ன விஷயத்த அது நார்மலா எடுத்து விட்டாலே இட் பிகம்ஸ் அ பிளாஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒன்று ரீசெண்டா நடக்கணும்னு தான் நான் கேட்டேன். ஒரு ஹோம்லெஸ்ஸா இருக்காங்க, டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். we basically serve food with love அப்படின்றது தான் இஸ் our main motto of doing this. ஸோ அப்படின்னு பண்ணும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் ஹோம்லெஸ் ஒரு பெடிக்யூர்